ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றதுக்கு திருக்குழந்தை ஆறாவமுதன் பண்ண அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிய வைக்கிறது. கும்பகோணத்துல இருக்கும் சாரங்கணபாணி கோவில்ல நடந்த அதிசயம்தான் இது. அங்க கைங்கரம் பண்ணி கொண்டிருந்தார் லட்சுமி நாராயண சுவாமின்றவர். அவர் கல்யாணம் ஆகாதவர். தன்னுடைய வருமானம் எல்லாத்தையுமே பெருமாளுக்கே அர்ப்பணிச்சிருந்தார். பெருமாளுக்கு கைங்கரியத்தை மட்டுமே தன்னோட வாழ்நாள நோக்கா வச்சிருந்தார். அந்த கோவில்ல ஒரு மொட்டை கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அவர் நினைச்சுப்பாராம், நல்ல பெரிய ராஜகோபுரம் கட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லி. தன்னோட குரு நாவல் பாக்கம் ஐயா குமாரதாத்தா தேசிகன்கிட்டையும் கேட்கிறார். அவரோட ஆசையோட இவர் எல்லார்கிட்டையும் நிதி உதவி கேட்கிறார். நிதி உதவியும் கிடைக்க ராஜாவும் கொடுக்குறான். அதெல்லாம் வச்சுட்டு இவர் 11 நிலை கொண்ட ராஜகோபுரத்தையும் கட்டிடுறார். பெருமாளுக்கு அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு தீபாவளி அன்னைக்கு கோவில்ல இருக்கிற தூண்ல அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்கார். அப்படியே பரமபதம் எழுதுறார். அவருக்கு சொந்தம் பந்தம் கிடையாது, ஈமக்கிரியெல்லாம் பண்ணி ஆகணும். பெருமாளே அதை பண்றார். தன் பக்தனுக்காக தன்னோட கையில தர்ப்பப்புல், பஞ்சபாத்திர உத்திரியில தீர்த்தம், எள்ளும் எடுத்து கொடுத்து தவச அன்னங்கள் தயாரித்து பிண்டம் வைத்து திதி கொடுத்தார். மறுநாள் பட்டாச்சார் கோவில் கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா பெருமாள் வலமிருந்து விடமாக பூனால போட்டு இருக்கிறதா மாத்தி போட்டுருக்காரு. தரையில தர்பையும் எள்ளும் இறைஞ்சு கிடக்கு. ஆபரணங்கள்லாம் சதுரி கிடக்கு. பெருமாள் திருமுகத்துல அலங்காரம்லாம் மாறி இருக்கு. அப்படியே பட்டாச்சார் வந்து பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ ஒரு அசிரீரி சொல்றது, இனிமே நான் தான் வருஷா வருஷம் இவருக்கு திதி கொடுப்பேன், சாதம் பண்ணி வைப்பேன். ஒரு ஐப்பசி அமாவாசைக்கும் இது நடக்கும். தவச அன்னங்கள், அதாவது அன்னைக்கு நான் பண்ற அந்த தளிகை எல்லாம் பண்ணி அவர் கொடுத்து பசியார செய்வேன் அப்படின்னு சொல்லி பெருமாளே வந்து அர்ச்சகர் மூலம் சொல்றாரு. அதாவது அசிரீரி வருது. அதனால இப்பவும் ஒரு ஐப்பசி அமாவாசை அன்னைக்கும் பெருமாளே அவருக்கு திதி கொடுக்கிறார். அதாவது கோவில்ல உள்ள தாயார் சன்னதிக்கு எதிர்க்க ஒரு சன்னதி இருக்கு. அதை வந்து இவர் குமாரதாத்தா தேசிகன் சுவாமிக்கான சன்னதி. அங்க உட்காண்டு அர்ச்சகர்கள் வந்து பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி இந்த திதிய பண்றா. அந்த சமயத்துல கோவில் நட சாத்தியிருக்கும். அன்னைக்கு பிரசாதமே இந்த சாதனத்துக்கு பண்ற தளிகை தான். இது வந்து இன்னைக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.